பல்வேறு ஆன்மீக நிகழ்ச்சிகளை விரைவாக தற்பொழுது பார்க்கலாம். ஆண்டின் முதல் பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சை பெருவுடையார் கோவில் மகா நந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதனையொட்டி நந்தியம் பெருமானுக்கு பக்தர்களால் வழங்கப்பட்ட மஞ்சள், தேன், பால், தயிர், பழவகைகள், கரும்புச்சாறு, சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் நடத்தப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் பணிக்கநேந்தல் கிராமத்தில் உள்ள ராஜகாளியம்மன் கோவிலில் முளைப்பாரி ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் மார்கழி மாத திருவிழா கடந்த வாரம் தொடங்கியது. இவ்விழாவை முன்னிட்டு கோவில் முன்பு முளைப்பாரியை வைத்து பெண்கள் கும்மி அடித்தனர். இதனைத் தொடர்ந்து முளைப்பாரியை தலையில் சுமந்து ஊர்வலமாக சென்ற பெண்கள் அதனை ஆற்றில் கரைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் ஆட்சீஸ்வரர் கோவிலில் மார்கழி மாத சுவாதி விசாகத்தை முன்னிட்டு சனி பிரதோஷ விழா சிறப்பாக நடைபெற்றது. இதனையொட்டி நந்தி பெருமானுக்கு 16 வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் நந்தி பகவான் கோவில் உட்பிரகாரத்தில் 3 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த பஞ்செட்டி அகதீஸ்வரர் கோவிலில் மார்கழி மாத வளர்பிறை சனி பிரதோஷ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனையொட்டி ஆனந்தலிங்கேஸ்வரருக்கு சிறப்பு அலங்காரத்துடன் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. பின்னர் நந்தீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து சிவபெருமான் 5 முறை பிரகாரத்தை உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார்.